நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள், குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்ந்து சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. இதுல குறிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து டிடிவி தினகரன் அதிரடியா நேற்று விலகி இருக்காரு. அதற்கு பின்னணியில நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. குறிப்பா இது எல்லாமே ஒரு செட்டப் அப்படிங்கிறாங்க. அதாவது நேற்று நடந்த நிகழ்ச்சியை வச்சே சொல்றாங்க. காலையில டெல்லிக்கு பாஜக மூத்த தலைவர்கள் போனாங்க. அதுல முக்கியமான ஒரு புள்ளி விடுபட்டாரு. சாயந்தரம் இவர் விலகிறாரு. ஓபிஎஸ் முன்னாடியே விலகி இருந்தாரு. செங்கோட்டையன் திடீர்னு போர்க்கொடி தூக்குறாரு. இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்னங்கிறது குறித்து விரிவா பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. என்டிஏ கூட்டணியில அடுத்த விக்கெட் போயிருச்சுன்னு தான் சொல்லணும். டிடிவி தினகரன் நேற்றைக்கு அபிஷியலா சொல்லிட்டார். அடுத்த விக்கெட்டா லாஸ்ட் விக்கெட்டா? கூட்டணியில வேற யார் இருக்கா? அப்படிதான் சொல்லணும். ஏன்னா சின்ன சின்ன கட்சிகள் தான் இன்னும் இருக்கு. புதிய தமிழகம்லாம் இன்னும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் வெளியே வந்துருவாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது டிடிவி தினகரனோட இந்த வெளியேற்றம், அந்த எக்ஸிட் என்பது எதிர்பார்த்தது தான். நான் முன்னாடியே அதிருப்தியில தான் இருந்தாரு. நான் இப்போ சமீபத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் கூட்டணி இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு நைனா நாகேந்திரன் தான் சொல்லணுன்ற மாதிரி பல கருத்துக்களை பேசியிருந்தார். அப்பவே ஒரு ஹிண்ட் வந்தது. ஓகே, கூட்டணியிலிருந்து வெளியே வர போறாரு. எப்போ ஒரு சமீபத்தில் விஜயை தூக்கி பிடிச்சி பேசினாரோ, விஜய் தலைமையில் ஒரு அணி அமையன்னு சொல்லிட்டு பேசினாரோ, அப்பவே தெரிஞ்ச கூட்டணியிலிருந்து வெளியே வர போறாரு அப்படின்ட்டு. ஸோ நம்ம எதிர்பார்த்தபடியே நேற்றுக்கு அபிஷியலாக சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு 3 மாதம் டைம் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. டிசம்பர் வரைக்கும் சொல்றாரு இல்லையா? டிசம்பர்ல முடிவு அடிவைக்க போறதா சொல்றாரு. அது வரைக்கும் அந்த 3 மாசம் என்பது தினகரன் பாஜக கொடுத்துக்கூடிய டைம். இது அந்த டைம்ல எதனா காட்சிகள் மாறினா, ஒருவேளை பாஜக மீண்டும் தினகரனை கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படின்னா மீண்டும் கூட்டணியில் சேர வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அப்படி எதுவுமே விடுபடல, எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா டிசம்பருக்கு மேல விஜயை சந்திச்சு விஜயோட சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அதுதான் ஆப்ஷன். ஒரு ஆப்ஷன் அவருக்கு வேற ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஒரே ஆப்ஷன் விஜய் மட்டும் தான். அப்படி பார்க்கும்போது பாஜக கன்வின்ஸ் பண்ணுமா, இல்ல பாஜக கன்வின்ஸ் பண்ண முடியாம தினகரன் எடுத்த முடிவுல விடாப்படியே நின்று விஜய் பக்கம் நிக்க போறாரு அப்படின்றத இன்னும் டிசம்பர் மாதத்தை தெரிஞ்சிடும் நமக்கு. இதுல டிடிவி தினகரனுடைய நிலைப்பாடு தான் பாஜக காரங்களே பெரிய ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. என்ன அவசரப்பட்டு இப்படி முடிவெடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன் அவர் இந்த முடிவு நோக்கி தள்ளப்பட்டார் அப்படின்னா, டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருந்துச்சு. டிடிவி தி மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபயர்லாம் விடுவாங்க ட்விட்டர்ல. அதாவது ஆர்கே நகர்ல நின்னப்பையும் சரி, அதுல ஜெயிச்சப்பையும் சரி, அவருக்கு நிறைய ஒரு மக்கள் செல்வாக்கு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா மக்கள் செல்வன் அப்படின்னு இவர் தான் முதல்ல வச்சாங்க. அந்த அடைமொழிலாம் வச்சு கூப்பிடுவாங்க இல்லையா? அவர் பிரஸ் ஹேண்டில் பண்ற விதம் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இந்த இரட்டை இலை வழக்குல லஞ்சம் கொடுத்ததாக கைதாகி திகார் ஜெயில ஒரு 5-6 மாசம் இருந்தார் இல்லையா? அந்த காலகட்டத்துக்கு பிறகு அவருடைய முழு நடவடிக்கையும் அப்படியே மாறுது. அப்படியே ப்ரோ பிஜேபியாக மாறுகிறார். அந்த ஸ்டாண்டை நோக்கி நகர்ந்ததுனால அவருக்கான செல்வாக்கு குறைய தொடங்குனுச்சு. ஆனாலும் அவர் என்ன நினைச்சாருன்னா, நமக்கு இப்போதைக்கு பாதுகாப்பு தேவைங்கிற அடிப்படையில் அப்படி செயல்பட்டாரு. அதற்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கட்சி என் கையில வந்துடும் தினமும் சொல்லிட்டு இருந்தாரு டிடிவி. அவருக்கு எதிராக, எடப்பாடிக்கு எதிராக எவ்வளவோ காய்கள் நகர்த்தினாரு. ஆனாலும் எதுவுமே அங்க செல்லுபடியாகல. அதனால தனி கட்சி தொடங்கிட்டாரு. அதனால இவர் அதிமுகவிலிருந்து முற்றுமுழுதா தொடர்பை அறுத்துக்கிட்டாரு. அதனாலதான் தனி கட்சி தொடங்கினார் இல்லையா? இப்படி போயிட்டு இருக்கப்பதான் கொஞ்சம் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தவர் 2024 கூட்டணிக்கு ஒப்பந்தத்துல இவரு சைன் பண்றாரு. நிபந்தனையற்ற ஆதரவுல நாங்க இருப்போம், இங்க என்ன நடந்தாலும் எங்களுக்கு சீட்டு கூட தர வேணாம், ஆனா நான் பிஜேபியோட கூட்டணியில தொடருவேன், மோடி மீண்டும் பிரதமரா வரணும்ன்ற மாதிரி அது மட்டும்தான் ஒற்றை இலக்கு அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பாஜகவுக்கு யாருமே போகாதப்ப, அப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவே கூட்டணியில் இல்லை. அந்த நேரத்தில் இவர் போய் கை கொடுத்தாரு. ஆனா இப்படி பல உதவிகள் பண்ணினாலும் பாஜக நம்மளை கண்டுக்க கூட மாட்டேங்குது. குறிப்பா பிரதமர் பலமுறை சென்னை வந்தாரு, தமிழகம் வந்தாரு, அது மாதிரி அமித்ஷா பலமுறை வந்தாரு. ஒரு முறை கூட இவரை பார்க்கறதுக்காக நேரம் ஒதுக்கல. இவர் வெளிப்படையா சொல்லலாம், நான் நேரம் எல்லாம் கேட்கல, பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா சொன்னாலும் உள்ளுக்குள்ள அவருக்கு அந்த ஆசை இருந்துச்சு. அதற்கான காய்கள் நகர்த்தினாரு. ஆனா எதுவுமே எங்க செல்லுபடியாகல. அந்த ஒரு அதிருப்தியில, ஏன்னா ஒரு முறை கூட உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு மருத்துவமனையில அட்மிட் ஆயிருந்தார். அப்போ கூட வந்த தலைவர்கள் இவர் யாரும் பார்க்கல. சோ அந்த அளவுக்கு கூட கூட்டணியில ஒரு முக்கியத்துவம் இல்லாத நபரா மாறிட்டோமான்னு அப்பவே ஒரு அதிருப்தி வந்துச்சு. அதற்கு முன்னாடியே கூட்டணியை உறுதி செய்யும் பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையில கூட்டணி உறுதியாகுதுன்னு சொல்றப்ப அமித்ஷா இவரெல்லாம் அழைக்கவே இல்லை. டிடிவி, ஓபிஎஸ் யாரையுமே அழைக்கல. அந்த ஒரு அதிருப்தி இருந்தப்பதான் சமீபத்துல மூப்பனார் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்துச்சு இல்லையா? அந்த நிகழ்ச்சிக்கும் இவர் அழைக்கப்படல. ஏன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா, எடப்பாடி பழனிசாமி வச்ச டிமாண்ட் தான் அது காரணம்.
எடப்பாடி டிடிவி வந்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம டிடிவிக்கு அழைப்பு கொடுக்கல. சோ இந்த மாதிரியான நேரத்துல தான் அடுத்தடுத்த அதிருப்தியால தான் நீங்க சொன்ன மாதிரி கூட்டணியில நான் இருக்கனா இல்லையாங்கிறத நயினார் தான் சொல்லணும் அப்படின்னாரு. நயினாரும் இருக்காருங்கிற மாதிரி சொன்னாரு ஒழிஞ்சி அதற்கு அடுத்த கட்ட நகர்வுகள் ஒரு முக்கியத்துவம் எதுவுமே கூட்டணியில கிடைக்காத அந்த ஒரு அதிருப்தி தான் இந்த நிலையை நோக்கி அவரை நகர்த்தி இருக்கு அப்படிங்கிறாங்க. இவர் என்ன சொன்னாரு, ஓபிஎஸ் வெளியேறினப்ப கூட ஓபிஎஸ் நீங்க வந்து அவரது முடிவை மறுபரிசீலனை பண்ணணும்னு இவர் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா டிடிவி சொன்னாரு எடப்பாடி தலைமை ஏத்துக்கிற அளவுக்கு எல்லாம் போயிட்டாரு, கூட்டணியில தமிழ்நாட்டுக்கு அவங்க தான் தலைமை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு. ஆனாலும் தொடர்ந்து அவரது நடவடிக்கைகள்ல பல மாற்றங்கள் வந்துச்சு. இப்போ அதனுடைய இறுதி வடிவம் தான் என்டிஏல இருந்து விலகிறேன் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. ஆமா, இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிப்பாங்களா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சொன்னதான் மேஜர் ரீசன். ஏன்னா தொடர்ந்து புறக்கணிக்கப்படுற அதிருப்தி இருக்கு. அதையும் தாண்டி நயினா நாகேந்திரனுக்கு முன்னாடி இருந்தார்ல தமிழகத்தோட பாஜக முன்னாள் தலைவர், அவர் வந்து இவர் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாரு. ஆனா நயினா நாகேந்திரன் பேலன்ஸ் பண்ண மாட்டாரு. முன்னாள் தலைவர் இருந்த சமயத்துல ஓபிஎஸ் பேலன்ஸ் பண்ணாரு, டிடிவி தினகரன் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாங்க. அவரோட தலைமையில தான் ஓபிஎஸ் வந்து இங்க சுயேட்சையா 2024 லோக்சபா தேர்தலில் போட்டி போட்டார். தினகரன் கூட்டணி வச்சாங்க இல்லையா. ஆனா இப்ப வந்து நயினா நாகேந்திரன் பாஜக தலைவரா வந்ததுக்கு அப்புறம் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ஆதரவா மாறிட்டாரு. அதனாலேயே வந்து எங்களை வந்து ரொம்ப கண்டுக்க மாட்டாரு, எங்களை தொடர்ந்து கழட்டி விட்டார் பல இடங்கள்ல. எடப்பாடி பழனிசாமியால தான் நயினா நாகேந்திரன் பதவிக்கு வந்ததா பேசப்பட்ட சமயத்துல தான் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நயினா நாகேந்திரன் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கிற ஒரு சமயத்துல எங்களை வந்து கூட்டணியில் இருந்தாலும் வந்து எந்த விதமான மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து இந்த தலைவர் மாற்றமும் இவரோட வளங்களுக்கு ஒரு காரணமா பார்க்கப்படுறதா இப்ப நம்பப்படுதுப்போம். அதுவும் டிடிவி தினகரனுடைய நேற்றைய பேட்டியில அவர் வந்து முக்கியமான வார்த்தை என்ன சொல்றாருன்னா, துரோகம் தலைவிரித்தாடுது அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த துரோகம் திருந்தும் நினைச்சோம் அல்லது திருத்துவாங்கன்னு நினைச்சோம், அது யாருமே அதை பண்ணல. அப்ப திருந்தும்னா எடப்பாடி பழனிசாமி திருந்துவாரு அல்லது பிஜேபி அவரை திருத்தும்னு நம்பணும். ஆனா நம்பல, ஆனா எதுவுமே நடக்கல அப்படிங்கறதா தனது அதிருப்தியா பதிவு பண்றாரு. பிஜேபி எடப்பாடி கொடுக்க முக்கியத்துவத்துல 1% கூட இவருக்கு தரலங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஆதங்கமா இருக்கு. இதுல துரோகம் சொல்றாரு இல்ல, அவர் எதை சொல்ல வர, எடப்பாடி பழனிசாமியே துரோகின்னு சொல்ல வராரா இல்ல பாஜக மீண்டும் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்ததை பாஜக துரோகின்னு சொல்ல வராரா? அவர் பேசுறத வச்சு புரிஞ்சுக்கணும். நேரடியா எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லலையே ஒட்டி எடப்பாடி பழனிசாமி தான் கடுமையா தாக்குறாரு. துரோகம்ங்கிறது ஊர் சுத்தி வருது, துரோகம் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இதெல்லாம் சொல்றதெல்லாம் அவர் தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஊருக்கெல்லாம் போறப்ப அது ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்துது இந்த மாதிரி கட்சிகளுக்கு. என்ன அவர் போறாரு, நம்ம ஏன் இன்னும் பிஜேபி கூட இருக்கணும், நமக்கு என்ன செல்வாக்கு இருக்காங்க, ஏன்னா அதுல நமக்கும் அழைப்பு இல்ல, அப்படி ஒரு அதிருப்தியும் இருக்கு. எடப்பாடி வந்து கூட்டணி தலைவர்களை கூப்பிட்டாரு, பிஜேபி தலைவர்களை கூப்பிட்டாலும் இந்த மாதிரி தலைவர்கள் அப்ப எடப்பாடியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் வேண்டாங்கிறதுல உறுதியா இருக்கு. டிடிவி கூட்டணிக்குள்ள வரக்கூடாது, ஓபிஎஸ் பத்தின பேச்சு எழக்கூடாதுங்கிறதுல எடப்பாடி ஜெயிச்சுட்டாரு. சோ நம்ம இன்னமும் அப்படியே அடிபணிந்து கடந்தா இங்க மதிப்பு இருக்காதுங்கிற அடிப்படையில தான் இப்ப முற்றுமுழுதா வெளியேறி இருக்காரு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலையில இருந்து என்ன ட்விட்டர்ல பெருசா போயிட்டு இருக்குன்னா, நேற்று தேனிக்காரர் வெளியேறினாரு, இன்னைக்கு மன்னார்குடிக்காரர் வெளியேறாரு, நாளைக்கு மதுரைக்காரர் வெளியேற போறாரு அப்படின்னாங்க. பலரும் வந்து இதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் வெளியேறினப்ப ஏற்படாத ஒரு பிரச்சனை இவர் வெளியேறதுக்கு என்ன ஏற்பட்ட போகுது அப்படிங்கிற கேள்விகளும் போயிட்டு இருக்கு. ஆனாலும் ஓபிஎஸ் வந்து ஒரு கட்சி ரீதியா அவர் வந்து பலமான ஆளா இல்ல, அவர் ஒரு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுங்கிறத வச்சுதான் இயங்கிட்டு இருக்காரு. அதனால நிறைய சிக்கல் இருக்கு அவருக்கு. அதை ஒட்டி பல முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு திணறல் இருக்காரு. இவர் தனி கட்சி தொடங்கி அதன் நீட்சியா பயணத்தை போயிட்டு இருக்கப்ப தேர்தலில் நின்னாரு. சோ அதனால இது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். என்டிஏ கூட்டணியில அமமுகங்கிறது ஒரு வலுவான கட்சியா இருந்துச்சு, டெல்டா பகுதிகளில் இதுக்கான செல்வாக்கு இருக்கு. இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க, இதுல வந்து என்ன பெரிய வித்தியாசம், இப்ப ஓபிஎஸ் போனா என்ன, டிடிவி போனா என்ன, யாரும் வராம இருந்தா என்ன, அதுக்கு போலதான் நயினார் நாகேந்திரன் இருக்காரு, அதே சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. நயினார் நாகேந்திரனாவே இருந்தாலும் அதே சமூகத்தை சேர்ந்தவராகவே இருந்தாலும் திருநெல்வேலி தூத்துக்குடியில் அவருக்கு இருக்கிற செல்வாக்கு டெல்டாலையோ தேனிலையோ இருக்குமாங்கிறது கேள்விதான். இல்ல திருநெல்வேலியில இல்லையே, அந்த அளவுக்கு கூட்டம் வரலன்னு அமித்ஷா ஏமாற்றத்தோடு திரும்பினாரு. ஆமா, ஏன்னா அங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஷோ காட்டப்பட்டுச்சு, அவருக்கான செல்வாக்கு இருக்குங்கிறதெல்லாம் சொல்லப்படுது. ஆனாலும் நபர் மாறுறாங்க இல்லையா, ஒரே சமூகமா இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் தஞ்சையில இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, அவங்க விட்டு திருமண விழாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற அடிப்படையிலும் இந்த கணக்குகள் அரசியல்ல போடப்படும். சோ இதை நீட்சியா பாக்குறப்ப இது வந்து இந்த விஷயத்துல ஒர்க் அவுட் ஆகாது. ஓபிஎஸ் டிடிவிங்கிறது அதிமுகவுக்கு மட்டும் இல்ல, பாஜக அலையன்ஸுக்கும் தேவைப்படுற ஒரு நபர், அவங்கள அவ்வளவு சீக்கிரம் வெளியில விட்டுற மாட்டாங்க. இப்ப போன வரைக்கும் அவங்க சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சிகள் தான் பாஜக தலைவர்கள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு கட்டம். அதான் அந்த சமாதான படலம் தான் 3 மாதம் நடைபெறும்.
நடைபெறும் நினைக்கிறேன். ஆமா, இது ஒரு கட்டம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சியில இணைவாரா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. அதற்கு அவர் பட்டும் படாம தான் பதில் சொல்றாரு. ஓபிஎஸ்மே என்ன சொன்னாருன்னா, அதற்கு காலம் பதில் சொல்லுனார். விஜய் கூட சேருவீங்களா, கூட்டணி வைப்பீங்களான்னு. இவரும் அப்படிதான் வந்து நடுவுறாரு. அதாவது விஜய் கட்சிக்கு செல்வாக்கு இருக்குங்கிறது இவர் சொல்றாரு. சோ அதை நீட்சியா பயன்படுத்திப்பாரா, இன்னும் வந்து நான் டிசம்பர் மாசத்துல சொல்றேன் அப்படிங்கிறாரு. பிரேமலதா விஜயகாந்த் கிட்டத்தட்ட ஜனவரி மாசத்துல மாநாடு நடத்துவோம் அப்ப சொல்றோம் அப்படின்னாங்க. இப்போ இதுல ஏன் நாளைக்கு மதுரைக்காரர் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, செல்லூர் ராஜுக்கும் எடப்பாடிக்குமான அந்த பிரச்சனைங்கிறது பல நாளா புகுந்துகிட்டே இருக்கு. என்னதான் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தோன்றினாலும் அங்க எப்படி செல்லூர் ராஜு அவமதிக்கப்படுகிறாருங்கிறதும் பிரச்சனையாயிடுச்சு. ஏன்னா இத்தனை தலைவர்களை ஓரம் கட்டினது எடப்பாடி பழனிசாமி. இவங்க எல்லாருமே முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் செல்லூர் ராஜுவும். சோ இது சமூக ரீதியான கணக்குகளாகவும் பார்க்கப்படுது. எடப்பாடி பழனிசாமி மதுரைக்கு சமீபத்துல போயிருந்தார் இல்லையா, புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம். அந்த பயணத்துல அந்தந்த ஏரியா மாவட்ட செயலாளர்கள் தான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்றாங்க. அந்த அடிப்படையில செல்லூர் ராஜு கிட்ட கேட்கப்பட்டுச்சு. அவருக்கு மாவட்ட செயலாளராக இருந்தாலும் பல தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்ட செயலாளர். அந்த இடத்துக்கு அவர் தான் முன்னாள் அமைச்சரா இருந்தவர். அதை நீட்சியா அவர்கிட்ட நீங்க அண்ணனுக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்க, கூட்டத்துக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. ஆனா அதற்கு செல்லூர் ராஜு மறுப்பு சொல்லியிருக்காரு. என் லிமிட்டுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு தொகுதிக்கு வேணா நான் பண்றேன், எல்லா தொகுதிக்கும் என்னால பண்ண முடியாது, என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை அப்படின்னு இருக்காரு. எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. குறிப்பா எஸ்பி வேலுமணி ஷாக் ஆயிட்டாரு. என்ன அமைச்சரா இருந்தீங்க அண்ணன் பீரியட்ல இவ்வளவு பண்ணிட்டு இவ்வளவு செய்ய காசு எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு அதிருப்தியில இருந்ததுனால எஸ்பி வேலுமணியே மற்ற தொகுதிகளுக்கான செலவுகளையும் பார்த்தாரு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. இதுல இப்போ செல்லூர் ராஜு ஏன் காசு எடுக்கல அப்படின்னா, அவர் கடுமையான அதிருப்தியில இருக்காரு. நம்ம ஏன் அவருக்கு செய்யணுங்கிற ஒரு கோபம் அவருக்கு இருக்கு. பொது வழியில வச்சு நம்மளை அவமதிச்சிட்டாரு, அதனால நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இறுக்கமான ஒரு மனநிலையில அவர் இருக்காரு. அதனாலதான் இந்த ஒரு பிரச்சனை அப்படி பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல செங்கோட்டையன் நாளைக்கு என்ன முடிவு எடுக்க போறாரு, என்ன மாதிரியான விஷயத்தை பேச போறாரு அப்படிங்கறதும் பலருக்கும் பலவிதமான ஒரு எதிர்பார்ப்பை உண்டாயிருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி பிரித்திவி நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வந்து பாதிக்கப்படும், டிடிவி விலகலும் ஓபிஎஸ் விலகலும் வந்து அதிமுகவுக்கு அந்த சமுதாய இழப்பு ஏற்படும்ன்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அதே அந்த சமுதாய வாக்குகளை வந்து விஜய் கேபிட்டலைஸ் பண்ணுவாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே விஜய் பக்கம் போனாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் விஜய் பக்கம் போனாங்க அப்படின்னா இவங்களோட அரசியல் எதிர்காலம் எப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கு, அங்க நின்று ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படிதான் தெரியும். ஆனா இருந்தாலும் இவங்களால விஜய்க்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அரசியல் ரீதியா. ஏன்னா இவங்க கொண்டு வரும்போது இவங்களோட வாக்குகளும் விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆகும்போது இதனால வந்து தென் மாவட்டங்கள்ல விஜய்க்கு வந்து கொஞ்சம் அதீதமான சப்போர்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு இங்க நடந்திருக்கக்கூடிய அந்த குழப்பம், இங்க போயிட்டு இருக்கக்கூடிய மோதல் என்பது ஏதோ ஒரு வகையில விஜய்க்கு வந்து சாதகமா முடியும் அப்படின்னு மாதிரி பாக்குறாங்க. விஜய்க்கு சாதகமா முடிஞ்சாலும் அங்க வந்து பல வாக்குகள் பெரிய வாய்ப்பு இருக்கு. அது அல்டிமேட்டா வந்து திமுக கூட்டணிக்கு தான் பிரஸ்ஸா போகுன்ற மாதிரி சொல்றாங்க. இதுல நான் வீடியோவோட தொடக்கத்துல ஓப்பனிங்ல ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாஜக முன்னாள் மாநில தலைவராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்குன்னு. அதற்கு என்ன காரணங்கள் சொல்றாங்கன்னா, நேற்று காலையில டெல்லியில மையக்குழு கூட்டம் கூட்டப்பட்டுச்சு அமித்ஷா தலைமையில. அதுல இங்கிருந்து நிறைய முக்கியமான தலைவர்கள் வானதி சீனிவாசன்ல இருந்து தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து பலரும் போயிருந்தாங்க. அந்த மீட்டிங்ல முன்னாள் மாநில தலைவர், இப்போ அடிக்கடி பேப்பர்ல அடிபடுறது அவர் பேர் தான். அவர் தான் வந்து நிறைய அறிக்கைகள் கொடுக்குறாரு, திமுக அரசை கடுமையா கண்டிக்கிறாரு. அவர் போகல. அவர் என்ன சொன்னார், அதுக்கு எனக்கு கல்யாண விசேஷம் நிறைய இருக்கிறதுனால வரல அப்படின்னாரு. எப்படி ஒரு கட்சியோட சுப்ரீம் கூப்பிடுறாரு, இவர் எப்படி போக மாட்டேன்னு சொல்ல முடியும்? அதுவே முரண்பாடா இருந்துச்சு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு அழைப்பே கொடுக்கலங்க. ஏன்னா புகாரே பிராதே இவர் மேலதானே, அவர் எப்படி கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் மோதினது நிர்மலா சீதாராமன் கூட மோதி இருக்காரு. பிரதமரனுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு அமைச்சர் அவங்க கிட்டே மோதினா அவங்க தனது வேலைகளை காட்டாமலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்துல இப்போ அவரு வந்து ஏற்கனவே ரொம்ப நாளா பேசப்பட்டுச்சு இல்லையா, தமிழக ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி தொடங்க போறாரு அப்படின்னு. அதுவும் நம்ம இப்ப கவனத்துல கொள்ளணும். ஏன்னா அவருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருக்குங்கிறத அவரே வந்து பல இடங்கள சொல்லிட்டு இருக்காரு. சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நேற்று நடந்த அந்த சம்பவம், அதுல இவர் பங்கேற்காதது, செங்கோட்டையன் வந்து திடீர்னு எடுத்த ஒரு முடிவு, நாளைக்கு அறிவிக்க போறேன்னு சொல்ற விஷயம், அப்புறம் ஓபிஎஸ் வெளியேறினது, டிடிவி வெளியேறினது, இவங்க எல்லாமே இவரது ஆதரவாளராக இருந்தவங்க தான். சோ ஓபிஎஸ் டிடிவி இவர் சொல்றபடி கேட்டுதான் கூட்டணி விட்டு வெளியேறாங்க. மேலிடம் என்ன சொன்னுச்சு, அதிமுகவோட ஒத்துமையா போகணும்னு சொன்னுச்சு. நான் ஒத்துமையா போயிட்டேன், எடப்பாடி முதல்வர் ஆகும்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த கூட்டணி உடனதுக்கு எனக்கு சம்பந்தம்
முதல்ல அப்படின்னு இவர் ஒரு புதுசா ஒரு ட்ரெண்டை செட் பண்ணிட்டு ஆனா இருக்காரு. இவர் தனி கட்சி ஆரம்பிச்சா மேலிடத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தனி கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னா இவங்களும் ஒருங்கிணைச்சிட்டாரு அப்படின்னா இவருக்கு பாச சம்பந்தம் எல்லாம் போயிடும் இல்லையா? கண்டிப்பா அதான் அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஆனாலும் அந்த ஒரு சிந்தனை அவருக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் அவர் வந்து ஒரு ரசிகர் கிளப்பே வச்சிருக்காரு கிட்டத்தட்ட அவருக்காக. கட்சிக்குள்ளே அங்கீகரிக்கப்படாத ஒரு அணியா அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதை எல்லாமே கணக்குல வச்சுதான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவர் பேச்சை கேட்டுதான் ஓபிஎஸ் டிடிவி இப்படி போனாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. செங்கோட்டையன் வந்து என்ன கணக்கு சொல்லப்படுதுன்னா, செங்கோட்டையனை பிஜேபி தான் இன்னமும் இயக்குது. எப்படி அப்படின்னா நேரடியா இயக்காம பெரியார் போட்டோலாம் வச்சு பெரியார் போட்டோவை விஜய் கூட லிங்க் அடிச்சு விஜய் கூட அவர் சேர்றதுக்காகவோ அல்லது ஆலோசனை செய்யறதுக்காக ஒரு வாய்ப்பு உருவாக்குவாங்க. ஸோ அந்த ஒரு கால்குலேஷனும் போயிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் நாளைக்கு என்ன செங்கோட்டையன் சொல்ல போறாருன்னு பார்க்கும்போது தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே அரசியல் பொலிட்டிக்கல் பேஸ் என்பது அதிமுக மட்டும்தான். இவர் இதை உடைச்சிட்டு வெளில வந்தார் அப்படின்னா அவருக்கு அரசியல் ஃபியூச்சரே கிடையாது, பொலிட்டிக்கல் ஃபியூச்சரே கிடையாது இல்லையா? அப்படி பார்க்குற சமயத்தில் டக்குன்ட்டுலாம் செங்கோட்டையன் வெளியே வரமாட்டார். இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல அதிருப்திகளை தெரிவிக்க வாய்ப்பு இருக்கு. அதன் மூலியமா வந்து அவர் பக்கம் பல தொண்டர்களை இழுக்கவும் எடப்பாடி பழனிசாமி தான் அந்த சுப்ரீமசியா இருக்கார் இல்லையா கட்சிக்குள்ள, அதை வந்து உடைக்கிறதுக்காக செங்கோட்டையன் வந்து பல கருத்துக்களை பகிர்வாருன்னு சொல்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் கருத்து சொல்லிட்டாருன்னா அவரு அதிமுக இருந்து விலகிறதுக்கு நிகரான ஒரு விஷயம் தான். ஆமா. அப்புறம் தொண்டர்கள் இவர் பக்கம் வர்றதுக்கு அது அவ்வளவு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் வேணா வருவாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா அவங்களுக்கான அங்கீகாரம் சீட்டு எல்லாமே எடப்பாடி கையில தான் இருக்கு. ஆமா. சோ அதை பகச்சுக்கிட்டு யாரும் வரமாட்டாங்க. சோ அந்த ஒரு இதையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு இந்த இடத்துல. ஆமா. சோ அதனால வந்து நாளைக்கு என்ன சொல்ல போறாரு, நாளைக்கு ஒருவேளை இப்போ டிடிவி தினகரன் விலகிட்டாரு, செங்கோட்டையன் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக வரணுன்றாரு. அதே தான் சசிகலா எழுப்பிட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் தான் சொல்றாரு. இப்போ அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அகைன்ஸ்டா ஒவ்வொரு பகுதியிலிருந்து பல தலைவர்கள் ஒன்னா சேர்றாங்க. அந்த ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, அப்புறம் வந்து செல்லூர் ராஜு, செங்கோட்டையன், கிருஷ்ணசாமி, ஆமா, இது எல்லாமே வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற தலைவர்கள் தான். அதிமுக தலைவர்களும் சேர்ந்து, அதுவும் முக்கியமான தலைவர்கள். இப்ப செங்கோட்டையன் அப்படின்னா ஈரோட்ல அவர் அதிமுக ஃபேஸா இருக்கார். மதுரையில செல்லூர் ராஜு வந்து கட்சியோட முகமா இருக்கார். அப்படி இருக்கிறத விட கொங்குல ஒரு முக்கியமான முகம். ஆமா, அந்த கொங்கு பெல்ட் முக்கியமான புள்ளி. அப்படி பார்க்கும்போது பல முக்கியமான தலைவர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக அகைன்ஸ்டா கிடையாது, எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு அகைன்ஸ்டா வர்ற சமயத்துல அவரோட தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இதை வந்து பாஜக எப்படி அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கும்? எடப்பாடி பழனிசாமியால தன்னிச்சு முடிவெடுக்க முடியாம தானே இந்த அளவுக்கு எதிர்ப்பு வருது. தன்னிச்சு அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவரோட நலன் சார்ந்து தான் முடிவெடுக்கிறாரு, கட்சி நலனுக்கு அகைன்ஸ்டா செயல்படுறாருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதை வந்து பாஜக கையில் எடுத்து எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் டவுன் பண்றதுக்கு இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி பாஜக ஒரு அரசியல் பண்ணுமான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா ஒண்ணு யோசிச்சு பாத்தீங்கன்னா பாஜக வந்து அதிமுகவை பலவீனப்படுத்துதுங்கிற ஒரு வாதம் தொடர்ந்து வைக்கப்பட்டு இருக்காமா. சோ இப்ப அதுதான் நிஜத்துல நடக்குதோங்கிற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புது. அதிமுக பேசுறோம்ல, ஏக்நாத் எடப்பாடி பழனிசாமி தானே அங்க எப்படி ஏக்நாத் சிண்டே இது பண்ணாங்களோ அப்படிதான் இங்கேயும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதிமுகவுக்கு வலு சேர்க்கக்கூடிய சக்திகள் எல்லாத்தையுமே அவங்களை விட்டு கலண்டு போயிட்டு இருக்காங்க. அதற்கு காரணமாக வெவ்வேறு காரணங்கள் சொன்னாலும் இந்த கூட்டணி வந்து இன்னும் இறுதியா இருந்தா தானே அதுக்கான அடுத்த கட்ட நகர்வு நோக்கி நகர முடியும். ஆனா இப்பவே கலண்டு போயிட்டாங்க அப்படின்னா இனிமே ரைடு விட்டாலும் அவங்க அதை எதிர்கொள்ற மனநிலையில இருந்தா மட்டும்தான் நான் விலகிறேன்னு அவர் சொல்லியிருப்பாரு. கூட்டணியே ஸ்ட்ராங்கா இல்ல, கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அடுத்த தொகுதி பங்கெடுக்க போக முடியும். இந்த தொகுதியில் எவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும். அந்த பேச்சுவார்த்தை தொடங்காம இருக்கணும், நேத்திக்கே பேசியிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. கூட்டணியே உறுதிப்படுத்தல, எங்க இருந்து போய் அதுதான் கூட்டணி உறுதி இல்லாம இருக்குல்ல. அப்புறம் லாஸ்ட் செக்மெண்ட் இப்படி எல்லாமா நடக்கும் அதுக்கு வந்திருக்கும். ஒவ்வொருத்தனுக்கும் அரசு பணி அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு கனவு. அது இன்னமும் இப்போயும் அது அப்படிதான் மாப்பிள்ள தேடிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப்னா 40 வயசுனாலும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பணியை ஒரு பெண் அப்படியே சும்மா போகிற போக்குல தூக்கி தூரமா போட்டு போயிட்டாங்க. 2022 கஷ்டப்பட்டு ராப்பகலா படிச்சு உத்தரப்பிரதேச மீரட்ல அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல. ஸோ அங்கே இருந்த அந்த பயணம் 3 வருடம் தான் ஆகுது. அதுக்குள்ள அந்த வேலை வேணாங்கன்னு சொல்லி தூக்கி போட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க பெரிய ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதுதான் வைரல் ஆகிட்டு வருது. இந்த வேலையிலே இருந்தேன்னா நான் ப்ரெஷர் ஆகி என்னோட ஒரிஜினல் கேரக்டரே மாறிடுச்சு. இது வேலை வந்து நான் ரொம்ப எரிச்சல் விட்டு போகலான்னு மாத்திடுச்சு. இது வந்து என்னோட ஒரிஜினல் கேரக்டர் இது கிடையாது. அதனால எனக்கு பிடிக்காத இடத்துல இருந்து நான் வெளியேறேன் அப்படிங்கிறாங்க. என்னதாம்மா அந்த வேலையில பிரச்சனைனா அது இந்த இது ஃபுல்லா சொல்லவே இல்லை. அவங்க வேலை பிடிக்கல, ப்ரெஷரா இருக்குங்கிறாங்க. என்ன ப்ரெஷருங்கிறது சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த பதிவுல இல்லாத ஒன்றா இருந்துச்சு. அப்புறம் ஒரு இடத்துல மட்டும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து இங்கே செய்கிற வேலைக்கு எனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கும் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் உழைப்பை இப்படி வீணடிச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம்
பணம் காசு எல்லாம் கிடைக்குது, மன நிம்மதி தான் முக்கியம் வாழ்க்கையில, அந்த வகையில அவங்க எடுத்த முடிவு சரிதாங்கிறது இன்னொரு பக்கம். ஆமா, பார்க்கலாம். இதே மாதிரி இந்த காலகட்டம் வந்து இரண்டுமே சரின்னு சொல்லுவோம் இல்லையா. முன்னாடி எல்லாம் வந்து உனக்கு வேலை தான் முக்கியம், உனக்கு வந்து மன நிம்மதி முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது. நம்ம முடிவு எடுத்து மன நிம்மதி வேணும் அப்படின்னாலும் நம்ம வேலையை விட்டுட்டு கூட 2-3 மாதம் மன நிம்மதி எடுத்துட்டு புது வேலை தேடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அப்படிதான் இதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பத்தி பேசணும், தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி அழகு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.